எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டவுட் அபவுட் சேனல். உங்களோட டவுட்டுக்கு எங்களோட சேனலில் ஆன்சர் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வியூவராக மாறிடுங்க. இது ஃபுல்லாக ஃப்ரீ தான். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். MyJio ஆப்பில் உங்களோட மொபைல் நம்பரை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜியோ மொபைல் நம்பரை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ஃபோனில் MyJio ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணணுன்னா இப்படி தான் கேட்கும். மேலே பாருங்கள், மொபைல், ஜியோ ஃபைபர், JioFi எல்லாமே இருக்குது. நீங்கள் மொபைலில் உங்களோட சிம் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஜியோ சிம் வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனு. JioFiயில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை டிக் பண்ணி இப்படி கொடுக்கலாம். இப்போ நான் என்னோடய மொபைல் நம்பர் டைப் பண்ணுறேன் பாருங்கள். மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு ஜென்ரேட் OTP கொடுக்கணும். அது கொடுத்தோன்னே OTP வரும். வந்தோன்னே லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, OTP வந்துடுச்சு. இந்த ஆட்டோஃபில்லில் இருந்தனால தானாகவே OTP அப்டேட் ஆகிட்டு லாகின் ஆகிடுச்சு. உங்களோடதில் ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆட்டோஃபில் இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக OTP டைப் பண்ணி லாகின் கொடுத்துக்கலாம். இப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணணும். இதுக்கப்புறம் இந்த 3 லைன் இருக்குல்ல, அதை டிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போய் எடிட் ப்ரொஃபைல்னு இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா அதில் நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த்லாம் சிம் வாங்கும்போது நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க. அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இமெயில் அட்ரஸ் இல்லாத டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் மேனுவலாக இதில் கொடுத்துக்கலாம். இமெயில் அட்ரஸ்ஸு, அல்டர்னேட் ஃபோன் நம்பரு, அந்த மாதிரி இல்லாத டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். இதன் மூலயமா உங்களுக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷன் கூட வரும். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சில நேரம் சிம் ஒர்க் ஆகல, டவர் ப்ராப்ளம் இல்லை அப்படி சொல்லலை. ஜியோவில் டவர் ப்ராப்ளம் மேக்ஸிமம் இருக்காது. உங்களுக்கு SMS வியூ பண்ண முடியாத நேரத்தில் இமெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க, இல்லை ஏதாவது ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னும் போது இமெயில் அட்ரஸ் தேவைப்படும் இல்லையா, அதுக்கு வேணால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டீட்டெயில்ஸ் அதில் வரல அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஜியோ ஆப் டவுன்லோட் பண்ணோடனே ஓப்பன் பண்ணோன்னே சைன்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சைன்அப் ஓப்பன் பண்ணி அதில் உங்களோட மொபைல் நம்பர், ஜியோ மொபைல் நம்பர் ப்ளஸ் இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா OTP வரும். இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த இமெயிலில் ஒரு லிங்க் இருக்கும். அது 24 மணி நேரம் இருக்கும், ஆக்டிவில் இருக்கும். நீங்கள் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இப்படி தான் சைன் அப் பண்ணணும். ஜியோ ஆப் எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். எல்லாமே யூஸ் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும்.